த்ரிஷாமா, மாலா சொல்கிறேன். மால்னா இது நான் போயிருக்கேம்மா. ஆனால் இந்த இது தானே எல்லாம் கடைங்கள்லாம் இருக்குமே, அந்த ஒரே இடத்துல இருக்குமே அதுனே, இந்த படம் ஹால்லாம் இருக்குமே அது தானே சொல்கிறேன்? ஆமாக்கா, ஆமாம் தமன்னாக்கா, அதுதான் மால். மாலுக்கு போகலாமா? இங்கே ஃபீனிக்ஸ் மால் தான் இருக்கிறதுலே பெரிய மால். அதுக்கு நம்ம போயிட்டு வரலாமா? அதுக்கு போகலாம் இப்போ. சரிங்களா? சரி, எல்லாருமே ரெடி ஆகுங்க. பசங்களாம் எல்லாமே ரெடி. கெட் ரெடி சூன். இதெல்லாம் எங்கே ரெடி ஆக போகிறேன்? அம்மா, நான் வந்துட்டு இந்த ரிங்கி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேம்மா. ரிங்கி அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் டக்குனு ரெடி ஆகிறதுக்கு. அவன் வாரால இல்லை அவள் படிக்க போகிறாளா? ஏன் சீக்கிரமா சொல்லுமா. ஐயோ, எனக்கு காலை ஓடல கையை ஓடல. டக்குனு சொல்லுமா, நான் போய் ரெடி ஆக போகிறேன். நான் வந்துட்டு இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட போகிறேனே ஜோலி. ஐயோ, என்ன த்ரிஷாமா, நான் என்ன யோசிக்கிறேன்னா போகலான்னா, ஆனால் எதுக்குமா இந்த பசங்க எல்லாரையுமா கூட்டிகிட்டு போக போகிற? ஒரே அலைச்சலாக இருக்குமா. இன்னைக்கு இது வேற சண்டே வேற, ஒரே கூட்டமாக இருக்கும். என்ன பண்ண சொல்கிற நீ? எனக்கு யோசனையாக இருக்குது. நம்ம போகலாம். உனக்கு என்ன வாங்கணும்? உனக்கு துணி மணி எடுக்கணுமா? என்ன எடுக்கணும் அது ஃபஸ்ட்டு சொல்லு. அப்புறம் நம்ம இந்த எல்லா பசங்களையும் கூப்பிட்டு போகலாமா இல்லையான்னு கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு தில்லி எல்லாம் டயர்டாக வந்திருப்பாங்க. எப்படிமா அவங்க பாவம் தானே பசங்க. பிரச்சனை இது வரைக்கும் நாலு ஒரு தடவை தான் கூட்டு போயிருக்க வாழ்க்கையிலேயே. நான் பாரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் நான் பிறந்து 10 வருஷத்தை ஒரு தடவை தான் போயிருக்கேன். நீ மாலுக்கு போயிருக்கியா? அதான் சித்தி ஆசையா கூட்டிக்கிட்டு போறாள். உனக்கு என்னமா பிரச்சனை? அவங்களாம் வருவாங்க, தில்லி எல்லாம் வருவாங்க. நீ ரெடி மட்டும் ஆகு. சித்தி கூப்பிட்டு போறாங்கல்ல. ஏய், என்ன வாய மூடி. என்ன நான் இதுக்காக சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு அல்சரா இருக்கும் தெரியுமா? வெளியே இந்த ரோட்ல கை கால் வைக்க இடமே இருக்காது. இந்த மால்ல போறிய மால்ல அங்க போய் நீ என்ன பண்ண போற? உன் கையை பிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு வேலையா இருக்கும். உன் கையை பிடிச்சி நீ யார் இங்க நடக்கிறது? நீங்க எல்லாம் தொலைஞ்சு போறீங்கன்னா என்ன பண்றது? பாவம் இல்லையோ அந்த பசங்களுக்கு வேற வழி வேற தெரியாது. அவங்க ஊர்ல மால் வேற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்காது. இங்க ரொம்ப கூட்டமா இருக்கும். கண்டிப்பா போகதான் போறேன். நான் கூட இருக்க மாட்டேன் வீட்டுல. ஐயோ ஐயோ, பிங்கி பிள்ளை சொன்ன கேளு. அதெல்லாம் ஒன்று கூட்டிட்டு போறேன். ஏக்கா தம்மனாக்கா, ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்லயும் மால் துபாயிலையும் நம்மளே கூட்டம் தான். இவங்களுக்கு அதெல்லாம் ஓகே தான் அக்கா. அவங்களாம் சொன்ன மாதிரி எடுத்துப்பாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அக்கா. வாங்க கூட்டி போகலாம். எனக்கு என்ன எடுக்கணும்? துணிமணி எடுக்கணும். இந்த பசங்களுக்கு எல்லாம் ஏதோ வாங்கி கொடுக்கணும். எல்லாம் வாங்கலாமா? போகலாம் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டமாக இருந்தால் பரவாயில்ல, வாங்க போவோம். இல்லைம்மா த்ரிஷாம்மா, நான் அதுக்கு சொல்லலை. இவளுக்கு பாருமா, எனக்கு தெரியும் தில்லி 2 பேரும் நல்லா இருந்துப்பாங்க. சொல்கிற பேச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பிங்கி இப்படிமா இவர் இவ கையை பிடிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா, அலைச்சல்மா. சொன்ன கேளு. நம்ம நாளைக்கு போவோம். நாளைக்கு இந்த மண்டேல எந்த கூட்டமும் இருக்காது. போவோம்மா, போவோம். என்ன சொல்கிற? நான் சொல்கிறது சரிதானே? பெரியம்மா, பெரியம்மா, நம்மளுக்கு ஆசைதான். நம்மளும் வந்துட்டு இங்க வந்திருக்கோம்ல, அப்போ வந்து பிங்கி கூடனா எனக்கு வெளியே போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்மளாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ப்ளீஸ் பெரியம்மா, வீணான்னு சொல்லாதீங்க. ஆமா பெரியம்மா, நாங்கெல்லாம் போவோம். இப்போதான் வந்திருக்கோம். இனிமே தானே நம்மளாம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே பெரியம்மா, நான் பிங்கியை பார்த்துக்கிறேன். நான் பிங்கி கை பிடிச்சிப்பேன். நீங்க ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேம்மா. ப்ளீஸ் பெரியம்மா. ஐயோ, என் செல்ல பிள்ளைங்க எப்படி கேட்குது பாருங்க. ஐயோ பிள்ளைங்க, நான் உங்களுக்காக எந்த இதுவும் இல்லைம்மா. உங்களுக்கு நீங்கள் ட்ராவலிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் ட்ராவலிங் பண்ணிட்டு இந்த வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போகலாம் தானேம்மா சொல்லிட்டு இருக்கேன். அதுதான். இல்லைன்னா உங்களுக்கு நான் இன்னைக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எவ்வளோ ஆசை எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு டின்னருக்கு நான் நல்லா தான் இதை சமைக்கலான்னு இருந்தேம்மா. நீங்கள் பரோட்டா சாப்பிட்றதில்ல? இல்லை பரோட்டா அங்கே இங்கே பரோட்டாலாம் கிடைக்க போகுது. பரோட்டா சால்னா குருமாவை போட்டு சாப்பிட்டா ஐயோ ஒரே ருசி. அதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு எல்லா ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு செஞ்சு கொடுத்து நாளைக்கு போகலான்னு தான் சொல்லிடுறேம்மா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? அதுதான் அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க, நானும் ரெடி தான், எல்லாருமே ரெடி. ஏன் இப்படி பண்ற? பிங்கி புள்ள, நீ ஃபர்ஸ்ட் எந்திரி. பிங்கிமா, நீ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு உட்காரு. இப்படி கீழெல்லாம் எதுக்கு? நானும் சித்தி இருக்கேன்ல. சித்தி இருக்கிற வரைக்கும் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். தம்மனாக்கா, நீ சொல்கிறது கேளு தம்மனாக்கா. இப்போ எல்லாரும் போகிறோம். உனக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் நீ இரு, நம்மலாம் போகிறோம். சொன்னால் கேளு. எனக்கு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். மாலில் போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும். எனக்கு நான் போகிறேன் இப்போவே. த்ரிஷா சொன்ன
கேளுமா, நீ இன்னும் 1 மாசம் இருக்க போற, இன்னும் வந்து 1 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வாங்கி கொடுக்க வாங்கிக்கோ. நீ வாங்கி கொடு உன் பிள்ளைங்களுக்கு. இந்த பிங்கி ரிங்கி 2 பேருக்கும் என்ன வேணுமோ வாங்கி கொடுமா. ஆனா 1 மாசம் டைம் இருக்கு, ஏன் அவசரப்பட்டு இருக்கா? அதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா நீ ஏன் பசங்களுக்கு வாங்கி கொடுக்காத இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? நீ இருக்கக்கா, நீ இரு வீட்டுல, நீ வீட்டுல இரு, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். நானு தில்லு பிங்கி அப்புறம் ரிங்கி நம்ம எல்லாம் போய்கிட்டு வரோம். நீ இருக்கா வீட்டுல. சும்மா பாவம் பசங்க, அவங்க பாவம், இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. என்னக்கா நீ? ஐயோ சித்தி சித்தி சித்தி, ஐயோ நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க சித்தி? நீங்க முதலே வந்துடக்கூடாதா? ஐயோ இந்த மாலு, ஐயோ யோசி பார்த்தாலே சூப்பரா இருக்கே சித்தி. நீங்க 1 மாசம் இல்லை சித்தி, நீங்க இங்க 10 வருஷம் இருந்துருங்க சித்தி ப்ளீஸ். ஐயோ சின்ன பிள்ளை, எந்திரி, நீ பத்தி எந்திரி, கண்ணை தொடி, எந்திரி பாப்பா. நானே கண்ணு தட்டிக்கிறேன், அப்ப ரெடி ஆகிட்டா. நீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. யாரது கதவு டம்முன்னு மூடுறது? நான் தாண்டி தமன்னா அம்மும் புரிச்சேன். தண்டபாணி நீயல என்ன கதவு போய் டங்கு டம்முன்னு சாத்திக்கிட்டு இருக்கே? உனக்கு உள்ள வந்து மெதுவா கதவு சாத்த தெரியாத தண்டபாண்டி? ஐயோ குட்டி பிள்ளைங்க, இந்த வாரேன் நானே அவங்க கிட்ட வாரேன். என்ன பண்றீங்க 2 பேரும் காலில இருந்து? தண்டபாண்டி, இந்த உனக்கு இந்த மாதிரி அறிவு இருக்கா? என்ன என்ன இது? இந்த வீட்டுல ஏன் தங்கச்சி வந்திருக்கோம், பிள்ளைங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த வெளியில இருந்து கையை வீசிட்டு வரியே, கையை நல்லா ஆட்டிக்கிட்டு வரியே, வெறும் கையோட வருவியா? இங்க வீட்டுல வந்திருக்காங்களே, ஒரு தீனி பண்டாரம் ஏதாவது எடுத்துட்டு வரியா? அவங்களுக்கு வந்து சாக்லேட் எடுத்துட்டு வருவோமா, கொஞ்சம் பிஸ்கட் எடுத்துட்டு வருமா? எதுவுமே இல்லை. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? கத்தி மட்டும் பேசுறதே மானத்தை வாங்கிறாத நீ. எனக்கு வர கோவத்துக்கும் பிள்ளைங்க 2 பேர் இருக்குங்களே, அதுங்க ஒரு என்னத்த சொல்றது, அதுங்க ஒரு தொல்லை. நீ முன்னறிக்கி கையை ஆட்டின்னு வந்திருக்க, அந்த பசங்க எதிர்பார்த்திருப்பாங்கல்ல, கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. ஐயோ தம்மண்ணம்மா, நான் ஒரே மறந்து போயிட்டோமா, டெய்லி வர மாதிரியே வந்துட்டோமா. ஐயோ நீ அது கொஞ்சம் ஒரு ஃபோனை போட்டு எனக்கு ஞாபகம் பண்ணியிருக்க கூடாதா? என்னம்மா நீ ஃபோனை போட்டு ஞாபகம் பண்ணியிருந்தா நான் பண்டாரெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. மறந்துட்டோமா, மறைச்சிடுமா. என்னத்தை மறைக்கிறது? உனக்கு கொஞ்சம் அறிவுன்றதே இல்ல தண்டபாண்டி. எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கே? இப்ப அவங்களுக்கு காலெல்லாம் கேட்கணுமா? இப்ப வந்துட்டு போய் போ, ஒழுங்கா குளிச்சுட்டு வந்து துணி மூலம் மாத்து. ஒரு கப்படிக்குது பக்கத்துல என்ன, போய் துணியை மாத்து ஃபர்ஸ்ட். இந்த டெய்லி வந்து குளிக்கிற வேலை வச்சுக்கோ. இப்போ 1 மாசமா சொல்லிட்டேன் நான், பாத்துக்கோ. இதை டெய்லி வந்து சோஃபா மேல டிவி எடுத்து உட்காந்து படுத்துறாதீங்க. தமன்னாக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? மாமா வந்த உடனே என்ன உங்க வைஃப் கிட்டே நீங்க வந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே? நாங்களாம் இங்க எதுக்கு வந்திருக்கோம் துபாயில இருந்து? இங்க வாங்க. த்ரிஷா ஒன்றும் இல்லைம்மா, நான் இந்த சும்மா இந்த ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருந்தேம்மா, வேற ஒன்றும் இல்லை. இதோ வராங்க, இப்போ வராங்க. போங்க. தண்டபாண்டி, அப்படியே இப்போ கூப்பிட்டான்னு சொல்லி ஏன்னு போய் வாயை திறந்து அங்கே உட்காந்துடாத. போய் டேரெக்டாக நான் குளிச்சுட்டு தான் வருவேன், குளிச்சுட்டு தான்மா நான் வந்துட்டு இங்கே சோஃபாவில் உட்காருவேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லி மானத்தை வாங்கியாத தண்டபாண்டி. இன்னும் வாராங்கம்மா த்ரிஷாம்மா, இன்னும் வாராங்க. போவாங்க. அடேங்க அப்பா, என்ன ஒரு மரியாதைப்பா, வாங்க போவாங்கன்னு. நீ போய் குளிக்கணுமா? ஐயோ என்ன இவ இப்படி சொல்றாளே, போய் குளிக்கலாம் முடியாது என்னால. ஐயோ த்ரிஷாம்மா, இந்த வாரம்மா, இந்த வாரேன். என்ன மாமா, நான் இங்க கூப்பிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு குடுகுடுன்னு அங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்களே? என்ன இங்க பாருங்க, என்ன இங்க திரும்புங்க. ஐயோ மாட்டிக்கிட்டுமே. ஐயோ திரும்பினா இவ உயிரை வாங்கிடுவாளே தமன்னா. ஏன் குளிக்காம திரும்பின, ஏன் மெதுவா நடந்து போனேன்னு உயிரை எடுத்துருவா. இப்ப திரும்பலன்னா இவ என்ன நினைப்பான்னு தெரியலையே. ஐயோ பா சாமி, என்னத்த பண்றது? என்னப்பா நீங்க என்ன குருன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உங்க வீட்லயும் இப்படிதான் ஆகுமா? ஐயோ நீங்க இந்த 2 லேடிஸ்க்கு நடுவுல நின்று இப்படிதான் மாட்டிக்கிறீங்களா எப்பவுமே? இப்போ என்ன இப்படி வந்தா இங்க சாவு, அங்க போனா அங்க சாவு. அச்சோ சாமி.
ஐயோ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணலனே தெரியலப்பா. நீங்க அட்லீஸ்ட் இது பண்ணுங்க, கொஞ்சம் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இல்லைன்னா இவன் என் உயிரை எடுத்துருவா. நான் நல்லா நடிக்கலன்னு சொல்லி என் உயிரை எடுத்துருவா. நீங்க கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் பட்டன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கிளிக் மட்டும் பண்ணா போதும், சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.